Hi, this is Value Updates யூடியூப் சேனல். அறிவோம் சட்டம். இன்றைக்கி ஒரு சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எஃப்ஐஆர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படிம்பாங்க. கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறத எஃப்ஐஆராக பதிவு செய்வாங்க. அதுதான் எஃப்ஐஆர். அந்த குற்றம் எங்கு நடந்ததோ அந்த கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் கோர்ட்டை போடுவாங்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அந்த சார்ஜ் ஷீட்டில் தான் வழக்கு நடக்கும். இதுதான் எஃப்ஐஆரோட ஒரு சுருக்கமான உரை. இதில் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லி புதுசாக சேர்க்கப்பட்டது. அதாவது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்தது. இது வர்மா கமிட்டியின் அடிப்படையில் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது முக்கியமான ஒரு தகவலாகும். இந்த ஜீரோ எஃப்ஐஆர் இப்போ நிறைய ஜீரோ எஃப்ஐஆர் எந்த கேஸில் ஃபைல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் கலவரம் நடந்தது. அதாவது யார் எங்கே இருக்கிறாங்க, எங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் எங்கே அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுனால ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் போகும்போது ஜீரோ எஃப்ஐஆர் சொல்லி ஃபைல் பண்ணுவாங்க. அந்த ஜீரோ எஃப்ஐஆரை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த ஜீரோ எஃப்ஐஆர் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ எஃப்ஐஆர் என்பது எந்த ஒரு காவல் நிலையமும் அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் புலனாகும் குற்றம் பற்றிய புகாரை பெறும்போது பதிவு செய்யக்கூடிய எஃப்ஐஆர் ஆகும். இந்த கட்டத்தில் வழக்கமான எஃப்ஐஆர் எண் எதுவும் ஒதுக்கப்படுவதில்லை. எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் நம்பர் கொடுப்பாங்க. ஆனால் ஜீரோ எஃப்ஐஆரில் எஃப்ஐஆர் நம்பர் அப்படிங்கிறதே இருக்காது. ஜீரோ எஃப்ஐஆர் கிடைத்த பிறகு அதனுடைய சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் புதிய எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையை தொடங்குகிறது. அந்த ஜீரோ எஃப்ஐஆர் எந்தாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் அங்கே போய் அவசரமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஜீரோ எஃப்ஐஆர் அனுப்பி அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் நம்பரை போட்டு எஃப்ஐஆர் புதுசாக போட்டு விசாரணை தொடங்குவாங்க. இது கடுமையான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள், இது சம்பந்தமாக ஜீரோ எஃப்ஐஆர் நிறைய இடத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காவல் நிலையத்திலிருந்து மற்றொரு காவல் நிலையத்திற்கு செல்லாமல் விரைவாகவும் வசதியாகவும் புகார் அளிக்க உதவுவதாகும். இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, புகாரை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் சாட்சியங்கள் மற்றும் சாட்சிகள் இழக்கப்படாமலோ அல்லது சிதைக்கப்படாமலோ இருப்பதை உறுதி செய்வதாகவும் இது உள்ளது. இது குற்றம் நடந்த அல்லது விசாரணை நடத்தப்பட வேண்டிய தொடர்புடைய காவல் நிலையத்திற்கு மாற்றப்படுகிறது. ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. அதாவது ஒரு பூஜ்ஜியமான எஃப்ஐஆர். ஏன்னா அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் எதுக்காக ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப அவசரமாக ஃபைல் பண்ணணும், அது முக்கியமான இது அப்படிங்கிறதுனால ஜீரோ எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணிவிட்டு கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் அது கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஜீரோ எஃப்ஐஆர். ஜீரோ எஃப்ஐஆர் சட்டம் அடிப்படை. ஜீரோ எஃப்ஐஆரோட சட்டத்தின் அடிப்படை எதுக்காக ஜீரோ எஃப்ஐஆர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டு நிர்பயா கூட்டு பலாத்கார வழக்குக்கு பிறகு அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டியின் பரிந்துரைக்கு பிறகு ஜீரோ எஃப்ஐஆர் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜீரோ எஃப்ஐஆர் வழங்குவது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களில் பல்வேறு தீர்ப்புகளாக ஆதரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமானது. அதாவது உங்களுக்கு தெரியும், நிர்பயா கூட்டு பலாத்காரம் பாலியல் வழக்கு. அதாவது டெல்லியில் இது நடந்தது, பஸ்ஸில் வச்சு நடந்தது. அந்த நடந்தபோது அது ரொம்ப பரபரப்பாக இருந்தது.
அந்த அப்போ வந்து கமிட்டி வந்து அமைச்சாங்க, அதாவது நீதிபதி வர்மா கமிட்டி. அந்த கமிட்டியில் வந்து ஒரு 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு சட்டமாக ஒரு வடிவமாக வந்து வந்திருக்கு. அந்த 0 எஃப்ஐஆர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக அப்படின்னா வந்து மிக விரைவாக காவல் நிலையத்தை அணுகணும். அப்படின்னா வந்து சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தை அணுக முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு காவல் நிலையத்தை ஆகி 0 எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் எஃப்ஐஆர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு தெரியும், ஆனால் 0 எஃப்ஐஆர் அப்படின்னா என்னங்கிறது தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க 0 எஃப்ஐஆர்னா என்ன, 0 எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னு. 0 எஃப்ஐஆர்னா எஃப்ஐஆர் மாதிரி தான் அது வந்து கருதப்படுது. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை 0 எஃப்ஐஆரை போடுவாங்க. போட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து அனுப்புவாங்க. அனுப்பி அதுக்கப்புறம் வந்து அதை எஃப்ஐஆரை கன்வெர்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் நம்பர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷனை வந்து தொடருவாங்க. 0 எஃப்ஐஆருங்கிறது மிக அவசரமான நிலையில் இருக்கும் பாதிக்கப்பட்ட, அதாவது விக்டிம் வந்து கொடுக்கக்கூடிய காவல் நிலையத்தில் பதிவு செய்வது தான் 0 எஃப்ஐஆர். இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 0 எஃப்ஐஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன். சட்டம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாரும் நம்மளுடைய சேனலை வந்து ஆதரித்து சட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சட்ட விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானது. சட்டம் அடிப்படையானது. மிக்க நன்றி. வணக்கம்.